2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ல் சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாமே, இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6/3/2026 மீன ராசிக்கு உண்டான வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின்படி ஏற்படக்கூடிய இந்த சனி பயிற்சி இரவு 11 மணிக்கு இந்த சனி பகவான் கும்பராசிலேருந்து, அதாவது உங்கள் ராசிக்கு 12வது ராசிலேருந்து உங்கள் ராசிக்கு பயிற்சியாகி வர்றாங்க. இதனுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்கள் ராசிக்கு அது மீன ராசி அப்படின்றது எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பான ஆக்டிவான ஒரு ராசின்னு சொல்லலாம். இப்படி கலகலப்பான உங்களுக்கு இந்த வருஷம், இந்த 2 வருஷம் 2026லேருந்து 2029 வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல சனி மீன ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான். அது ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்காக எல்லாமே நல்லது அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில எதிர்மறையான விளைவுகளும் இருக்கும். அது என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உடல் ரீதியாக உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்குது.
என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு காற்று சம்பந்தமான பாதிப்புகள், அதாவது உடலில் வந்து காற்று அப்படிங்கிறது வாதத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ வாத நோய்கள் ஏற்படலாம், அல்லது வந்து காயங்கள் ஏற்படலாம், திடீர்னு கீழே விழுகிறது, மேலே விழுகிறது, விபத்துகளை ஏற்படுத்தக்கூடியது. இந்த சனி பயிற்சி ஆன உடனே வந்து வாத நோய்கள் வர்றதுக்கும், அந்த ஆண்டினுடைய 26 இறுதியில் வந்து 12ஆம் மாதம் வாக்கில் அல்லது 2027 காயம் போன்ற விபத்துகளும், 2027 எண்டுலேயோ அல்லது 2028 ஆரம்பத்திலேயோ உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் பெரிய அளவில் வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள், இதுக்கு தீர்வு உண்டு. அடுத்து வந்து பொருளாதார நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு 2வது ராசி பொருளாதார நிலைகளை குறிப்பிட்டு காட்டும். ஸோ பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது 2026 கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது. ஆனால் 2026 கடைசியிலேயே உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். நீங்கள் எப்போதுமே வந்து பொருளாதாரத்தை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பண தேவைக்கு மிகுதியாகவே உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அது இயற்கையினுடைய ஒரு அமைப்பே அப்படி தான். ஸோ அதனால் இந்த வருஷத்தில் வந்து இந்த வருஷம் ஆரம்பம் மட்டும் அப்படி இருக்கும், இந்த 2026 ஆரம்பம் மட்டும் அப்படி இருக்கும். 2027 இந்த நிலைகள் மாறும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில், வேலை வாய்ப்புகள், இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து மனசை பொறுத்த வரைக்கும், கவலைகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 2026 மே மாதத்துக்கு பிறகு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லேருந்து கவலைகள்லாம் தீர்ந்து போயிடும். ஆனால் இந்த உடல் பிரச்சனைகள் இருக்குமே தவிர அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். கணையம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். சுகர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். வயிறு சார்ந்த உடல் உறுப்புகளில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். குடல் சார்ந்த விஷயங்களில் உணவுகள் எடுத்துக்கும் போது உணவுகள் உடம்புக்கு ஒத்துக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வெளியிடத்தில் இருந்து சாப்பிடக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இது உங்களுக்கான அட்வைஸ். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2027 நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு குழப்பங்கள், சஞ்சலங்கள், மனப்போராட்டங்கள் இது இருந்துக்கிட்டே இருக்கும். திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சஞ்சலங்கள், சச்சரவுகள் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த உடல் உபாதைகளும் இல்லை. அதாவது மீனராசிக்காரங்களான உங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் நம்ம மேலே சொன்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குமே கூட ஒரு புது தெளிவு, புது ஒரு ஐடியா, தொழிலில் அல்லது குடும்பத்தில் அல்லது வாழ்க்கையை எப்படி வாழணுன்ற சிந்தனை, நண்பர்கள் ரீதியில் யாரை எங்கே எந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அடுத்து வந்து தொழிலை பார்த்தோம் அப்படின்னம்னா, உங்களுக்கு வந்து தொழில் வந்து இந்த காலகட்டத்துக்கு மேலே, அதாவது 2026க்கு மேலே உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். என்ன தொழில் செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஆன்மீகம் ரிலேட்டடான தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும். உங்கள் ராசிக்கே வந்து இந்த 2026 சனி பயிற்சியின் போது வந்து பார்த்திங்கன்னா தொழில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதே மாதிரி வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, அங்கே போய் வெளியில் தொழில் வேலைகள் தேடக்கூடிய ஒரு அமைப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லது ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கேன், வெளிநாட்டு தொடர்பான தொழில்களில் இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மட்டும் பாதிப்பை கொடுக்கும். எதையும் நம்பி வெளிநாடு போயிட வேணாம். உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜோசியத்தை கொடுத்து நல்லா ஆய்வு பண்ணி பார்த்துட்டு வெளிநாடு போகலாமா, போனால் அங்கே வந்து நல்லபடியாக இருக்க முடியுமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் வெளிநாடு போகலாம். அவசரப்பட்டு வெளிநாடு முயற்சிகளில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் கசப்புகள் வரும், குடும்ப பிரச்சனை வரும், இல்லற பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதை யாரேனும் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போய் தான் தீர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு நிச்சயமான முறையில் இருக்குது. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட வகையில் உடலில் உபாதைகள் வரும். அதுக்குமே நாம் வந்து வெளியில் சாப்பிட வேண்டாம், டயட் கண்ட்ரோலில் இருங்க அப்படின்ற சொல்லிக்கோம். அடுத்து வந்து படிப்பு, கல்வி, பொருளாதாரம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் சிதறும். பொதுவாகவே கவனச்சிதறல்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற எண்ணங்கள், தேவையில்லாத விஷயங்கள் மீதான ஒரு நாட்டங்கள், இதெல்லாம் மீனராசிக்கு இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாக உண்டு. பொழுதுபோக்கு அம்சங்கள், ஒரு மந்தமான போக்கு, வேலைக்கு போகிறத விட்டுட்டு வேறு வேலையை பார்க்குறது, வேலைக்கு போக வேணான்ற சிந்தனை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தோன்றும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். தொழில் மாற்றமோ, இடமாற்றமோ, தொழிலில் மாற்றமோ,
அல்லது வெளிநாட்டு பயணமோ, இந்த 4 விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா சிந்திச்சு தான் ஒரு முடிவுக்கு வரணும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. அவசரப்பட்ட முடிவெடுத்தால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி கட்டாயமாக இருக்குது. உடல் உபாதைக்கான காலகட்டம் தான், அதில் மாற்றமே இல்லை. படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராது. ஆனால் 10th +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்புகள் உண்டு. அரசாங்க வேலைகளை பொறுத்த வரைக்கும் அரசு வேலைக்கு போட்டித் தேர்வுகளை எழுதியிருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் டெட் எக்ஸாம், நீட் எக்ஸாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாம், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. இருந்த போதிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் மீன ராசிக்கு. படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. படிக்கும்போது தான் ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி நிற்கும். ஸோ அந்த தடைகளை உடைச்சிட்டு தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த சனி பேச்சில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த இதில் நீங்கள் சரிவர செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு தோல்வியை தான் கொடுக்கும். படிப்பில் தடைகள் வரும், அதை உடைச்சிட்டு நீங்கள் படிக்கணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் போராடினாலும் தடைகள் உங்களுக்கு முன்னாடி வரதான் செய்யும். அதில் மாற்றமே இல்லை. அதை மீறி படிக்கணும். அதை மீறி படித்தா நீங்கள் வெற்றி அடையலாம். ஆனால் உங்கள் ராசி அமைப்புக்கு பொறுத்த வரைக்கும் அரசு வேலையை அடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. ஸோ இது உங்களுக்கு போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஒரு அதிகாரி எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு தடைகளை உடைக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறல் இல்லாமல் ஸ்கூல் போனோமா படித்தோமா வந்தோமா அப்படின்றது இருக்கணும். 10th +2 படிக்கக்கூடியவங்களுக்கு நம்ம இந்த வருஷம் அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற கவனம் மட்டும் செலுத்தணும். அதை தாண்டி சிந்தனைகள் இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கும் சரி கல்லூரி மாணவர்களுக்கும் சரி எண்ணச்சிதறல்கள், கவனச்சிதறல்கள், தேவையில்லாத விஷயங்கள் மீது எண்ணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். தொழிலில் நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதை முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் குறைச்சிக்கிட்டால் நஷ்டங்களை தவிர்க்கலாம் அப்படின்றத பாருங்கள். உதாரணமாக நீங்கள் இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் அப்படின்னா 2 நாள் வாரத்தில் லீவ் போட்டுட்டு வீட்டில் இருந்தால் கூட அந்த பெட்ரோல் மிச்சம்தான். ஸோ இந்த மாதிரியான யுத்திகளை கையாளுங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகாமல் இருக்க வேணும்னு நான் சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் போகிறது வர்றது அப்படின்றதுல போக்குவரத்து பயணங்களில் கவனம் செலுத்துங்க. போக்குவரத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குன்றதையும் மனசில் வச்சுங்க. அதே மாதிரி சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செட் ஆகாது. சிறுதூர பயணங்களை தவிர்த்துக்கணும். நீண்ட தூர பயணங்களும் தேவையில்லாத அலைச்சல்களும் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதுக்காக தொழில் பயணங்களை தவிர்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. நண்பர்களை குறிப்பாக நம்ப வேணாம். நம்பிக்கை துரோகங்கள் நிறைய உங்களுக்கு காத்துட்ருக்கு. புதிய நண்பர்கள் அப்படின்றத நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த டைமில் வச்சுக்க வேணாம். பழைய நண்பர்கள் இருக்காங்களா, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் பிரச்சனை இல்லை. புதிய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அளவோடு பேசுங்க, அளவோடு பழகுங்க. பழைய நண்பர்கள்ட்டையும் அளவோடு பேசி பழகி வந்துடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான எச்சரிக்கையும் கவனமும். உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது பழமையான சிவன் கோயிலில் வில்வ இலை சாற்றி அர்ச்சனை பண்ணி உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. இதுதான் உங்களுக்கான பரிகாரம். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது மஞ்சள், அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது 3. ஸோ இதை பயன்படுத்தி வெற்றியடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.